ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி சீரியல் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிட்ட வந்து விஜயா வந்து போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து எப்பயும் போல் வந்து வீடியோ எடுத்து வந்து போட்டுட்ருக்காங்க, அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. உடனே பார்வதி வந்து விஜய்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கடுப்பில் இருப்பாங்க, ஏற்கனவே அவங்க கூட வந்து சேர்ந்து ரொம்ப கனெக்ஷனில் இருக்கிறத பார்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து நம்ம பார்வதிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரோகிணி வந்து இந்த மாதிரி பெரிய ஆர்டர் வந்து எடுத்திருக்கா, அதனால் வந்து நிறைய வந்து சம்பாதிக்க போகிறா, கோடீஸ்வரி ஆக போகிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அப்போ பணக்காரி ஆகிறான்னு சொல்லி தான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு அதனால தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஜோசியம் பார்க்கணும், ஜோசியம் பார்த்து அவங்ககிட்ட வந்து இன்றைக்கி நல்ல நாளா அப்படின்னு வந்து கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, உடனே வந்து மனோஜையும் ரோஹினியும் வந்து நான் பிரித்து வச்சிட்டேன், அதனால் வந்து அவங்கள வந்து நான் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றக்காக வந்து இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நைட் வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. உடனே வந்து சிந்தாமணி தான் அதுக்கு பூ டெக்கரேஷன்லாம் வந்து பண்ண போகிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா போய் ரூமில் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணி இவங்களாம் வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடி முத்து வந்து நக்கல் பண்ணி சொல்லிட்டு மனோஜ் வந்து பாருமே இப்படி தான் வந்து பேசுவான் அவங்க அம்மாட்ட போய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி அதே மாதிரி வந்து மனோஜ் வந்து பேசுகிறாங்க. பேசணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து பெட்டு கட்டியிருப்பாங்களா முத்துக்கிட்ட, அதை வந்து கரெக்டாக எப்படிரா ஜோசியம் அச்சஸ்லாம் வந்து பேசியிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க நம்ம ரவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு பணத்துக்காக தான் நீ பண்ணுறன்றதே தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அருணாச்சலம் வந்து சொல்லுவாங்க. ஆமாம், நான் பணத்துக்காக தான் பண்ணுறேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணியும் மனோஜும் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளங்கனாக்கா நல்லா சாரியெல்லாம் கட்டி வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீரியல் ஃபுல்லாமே தான் நடக்க போகுது. ஸோ ஓகே, இப்போ பெட்டா அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, பை பை, டாடா.